இங்கே இருக்க தன்சானியன்ஸ் எப்போவுமே ஒரு மரத்தை பார்த்து ப்ரே பண்ணுறதை நான் அடிக்கடி பார்த்துருக்கேங்க. இது என்ன மரம்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே போய் கேட்டப்போ இந்த மரத்தோட இங்கிலீஷ் நேம் எங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் பிகாஸ் மாமா ப்ரேஸ் வி ஆல்சோ ப்ரேன்னு சொன்னாங்க. அப்படி என்ன மரமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தேன். பக்கத்தில் போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, இது நம்ம வில்வ மரம். வில்வ மரத்துக்கும் ஆஃப்ரிக்கன்ஸுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும், எந்த சாமிக்காக இவங்க வில்வ மரத்தை கும்பிடுறாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டப்போ தான் புரிஞ்சுது, இவங்க சிவனுக்காக தான் இந்த வில்வ மரத்தை கும்பிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்த இந்தியன்ஸ் இங்கே வந்து ஏர்ன் பண்ணி செட்டில் ஆகி சிட்டிசன்ஷிப் வாங்கி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட சபார்டினேட்டாக ஒர்க் பண்ண தன்சானியன் பீப்புள் நிறைய விஷயத்தில் இந்தியன்ஸோட கல்ச்சர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அடாப்ட் பண்ண ஒரு அழகான விஷயம் தான் இந்த மரத்தை வந்து ப்ரே பண்ணுறது. இந்த மரத்தை கும்பிட்றதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன்ஸோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்த்த இன்னொரு கம்யூனிட்டி பீப்புள் இதை ரெஸ்பெக்ட் பண்ணதுனாலே அவங்களும் இதை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நமக்கு இன்னொரு ரிலீஜனை பற்றி தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அவங்களோட நம்பிக்கையை மதிக்கிற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தான் கடவுள்.